நிலையாகிய ஞானத்தை அடைந்து தன்னுடைய ஆத்ம சக்தியவும் தனக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற இறை சக்தி என்னும் ஒரு பேராற்றலையும் நெறிப்படுத்தி தான் நினைக்கின்ற விதத்தில் அதை பயன்படுத்துகின்ற பேராற்றலை அடைந்தவர்கள் முனிவர்கள். சுருக்கமாக சொன்னால் இறந்தோரை பிழைக்க வைக்கின்ற ஆற்றல் கூட நம் முனிவர்களுக்கு இருந்தது. தன்னுடைய ஆன்மாவை இன்னொரு சரீரத்துக்குள்ளே புகுத்தி அந்த ஆன்மாவில் வசிக்கின்ற ஒரு பேராற்றலை கூட முனிவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அதை நாம் சரித்திரத்தின் வாயிலாகவும் சான்றுகளாக இன்று வரை அழியா செல்வமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிலைகளை அடைய முடியும் மனிதனால். மனிதனும் தெய்வமாகலாம். ஆனால் அவனுக்கு உண்மை இருக்கணும், பக்குவம் இருக்கணும், அவன் மன உறுதி இருக்கணும். உள்ளத்தில் உறுதி இல்லாத கொள்கை உடையவனால் இறை சக்தியை அடைய முடியாது. மாதம் மாதம் கொள்கைக்கு மாறுபட்ட குணத்தை உடையவன், லட்சியத்துக்கு மாறுபட்ட கருத்தை உடையவன், உள்ளத்தில் உறுதி இல்லாத தன்மை உடையவன், பிரத்தியாருக்காக தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்கின்ற மனம் உடையவன், அவனால் உள்ள உறுதி இல்லாதவன் என்பது அவனுக்கு அடையாளம். அப்படி உள்ள உறுதி இல்லாதவனால் இறை சக்தியை பெற முடியாது. லட்சியம் பெரிதாக இருந்தால் மட்டும்தான் தவம் வெற்றியாகும். அந்த தவம் வெற்றியானால் மட்டும்தான் அவன் அந்த சக்தியை அடைகிறான் என்பது பூரணமாகும். அதனால் மனதில் அலைப்பாய்கின்ற மனதையும் நாளுக்கு நாள் அடுத்தவருடைய ஐடியாவை கேட்டு மனதை மாற்றிக்கொள்ளும் குணம் உடையவனால் இறை சக்தியை பெறுவது ஒரு மாபெரும் கடினம். அப்படியும் சில குருமார்கள் உலகத்துக்கு காட்சியளித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆன்மீக நெறியில் இருக்கிறார்களே தவிர அந்த இறை சக்தியை அவர்கள் அடையவில்லை, அந்த ஞான சக்தியை அடையவில்லை. அவர்கள் வெறும் கருத்து குவியல்களாக இந்த காட்சி அளிக்கிறார்களே தவிர அவர் இறைஞான சக்தியை பெற்றவர்கள் என்று நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாதவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறை சக்தி ஞானத்தை தன் மேனியிலே தாங்கி ஆன்மாவிலே இணைக்கப்பட்டு அசரீரியாக குரலை கேட்டு விசித்திரமான தெய்வ காட்சிகளை தன்னுடைய ஞான கண்களிலே கண்டு எவன் ஒருவன் தன் ஆத்மாவை அப்படி பக்குவ நிலையில் வைத்திருக்கிறானோ அவனை ஞானி என்று சொல்ல வேண்டும். வந்திருக்கிற எல்லா மக்களுக்குள்ள ஒரு சின்ன அலை, மன அலை. கருப்பசாமி நம்மளை கூப்பிட்டுருவார் அப்படின்ற ஒரு அலை இருக்குது. உங்களை கூப்பிட போய் தான் நீங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க. இதுதான் உண்மையான கருத்து. உங்களை சாமி உள் உணர்விலிருந்து தூண்டி உங்களை அழைக்கிறதுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு உங்களுடைய எண்ணம் இங்கேயும் நம்மளை கூப்பிட்டுறணும்னு நினைக்கிறீங்க. இது உங்களுடைய பக்தியினுடைய ஒரு விசித்திர அழுத்தம். இன்னொன்று நீங்கள் படுகிற மனவேதனையினுடைய அழுத்தம். இந்த அழுத்தங்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு தவிப்பில், ஒரு மாபெரும் தாகத்தில் இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம். இதுதான் அங்கே உள்ள ஒரு உண்மை. ஆனால் நான் எவ்வளோ வேதனைப்பட்டு வந்தேன் கருப்பசாமி, என்னை நீ கூப்பிடுறியப்பா அப்படின்னு புலம்பிக் கொண்ட உள்ளங்களும் இருக்குது. நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் அழைக்கலையே என்று கண்ணீர் வடிக்கிற மனித ஜீவனும் இருக்குது. இப்போதான் வந்தேன், அவரை உடனே கூப்பிட்டுட்டாரே கருப்பசாமின்னு சொல்லக்கூடிய நிலைகளும் இருக்குது. அது எல்லாம் கர்மாவின் படி வரக்கூடிய விஷயம். யாரையும் அடையாளம் பார்த்து கூப்பிட முடியாது. யாரிடையும் எந்த பொருள் உதவியும் எதிர்பார்த்து யாரையும் அழைக்க முடியாது. தோற்றத்தை கண்டு அழைக்க முடியாது, செல்வத்தை கண்டு அழைக்க முடியாது. அசரீரியாக கருப்பசாமி அழைக்க வேண்டும், அந்த குரலை வைத்து உங்களை நான் கூப்பிட வேண்டும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலை. பலமுறை ஒருவன் வந்தும் கூட பயனடையவில்லை என்று வேதனைப்பட்டு ஒரு சில மனிதர் இருக்கிறார்கள். எல்லாரும் எல்லா வெற்றியவும் எல்லா நேரத்திலும் பெற்றுவிட முடியாது. இந்த உலகத்தினுடைய விதி அது. எல்லாரும் எல்லா வெற்றியவும் எல்லா வேளைகளிலும் பெற்றுவிட முடியாது என்பது உலகின் விதி. அன்றெழுதிய எழுத்தை அழித்து எழுதுவானா இறைவன் என்று பக்தர்கள் கூறியதுண்டு. இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே புகுத்தி
இந்த பூவுலகிலே தோன்றுகிற பொழுது இன்னென்ன காலங்களில் இன்னென்னாரால் ஆசி உரைகள் கேட்டு இவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இவர்கள் புனிதமடைய வேண்டும் என்று யாருக்கு விதி இருக்கிறதோ அவர்கள் அந்த நிலையை அடைகிறார்கள். அப்போ அதற்கு இடையில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படி என்று கேட்டால் அதுதான் நம்முடைய கர்மாக்கள். மனிதனை தடுத்து நிறுத்துவதும், மனிதனை இயக்குவதும், மனிதனை ஒய்யார கொப்பில் வைப்பதும், உச்சியிலிருந்து பாதாளத்தில் தள்ளுவதும் நம்முடைய கர்ம விதிகளாகும். விதியை வென்றோரும் கர்மாவை அளித்தோரும் காண கிடைக்காதவர்கள் அப்படி யாருமே இல்லை. கர்மாவை கனவு கண்டு தீர்க்க இயலாது. குருமார்களுடைய சக்தியும் குருமார்களுடைய ஆசீர்வாதமும் எப்படிப்பட்டதென்றால் சூரியனுடைய ஒளியை அழிக்க முடியாது. ஆனால் சூரியனுடைய ஒளி ஒரு மனிதனுடைய மேனியில் படும் பொழுது சுடுகிறது. அந்த சூடு தாக்காமல் இருக்க ஒரு கொடையை பிடித்து கொள்ள முடியும். எப்படி சூரியனுடைய உஷ்ணத்தை மேனியில் வராமல் காப்பதற்கு ஒரு கொடையை பிடித்து கொண்டோமோ அதை போல இயற்கையால் இருக்கக்கூடிய விதியை, இயற்கையால் நடக்கக்கூடிய வேதனையை குருமார்களின் ஆசீர்வாதத்தால், நல் வாக்கு சக்திகளால், அருள் துணையால் நம்மை பெரிதும் பாதிக்காமல் காப்பாற்றி விலக்கி கொள்ள முடியும். இது மட்டும்தான் குருமார்களாலும் நாம் வணங்கக்கூடிய பிரார்த்தனையாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதான் விஷயம். இந்த விஷயத்தில் தன்னுடைய மனதை ரொம்ப மனிதன் ஆழ்ந்து சிந்தித்து இறை சக்தியால் நடக்கக்கூடியதும் குருமார்களால் நடக்கக்கூடியதும் இப்படித்தான் இருக்கும் என்பதை புரிந்துதான் மனிதன் இருக்க வேண்டுமே தவிர மணலை கயிறாக திரித்து விட முடியும், வானத்தை வில்லாக வளைத்து விட முடியும் என்றெல்லாம் கதைகள் கட்டினால் அந்த கதைகள் மிகவும் பொய்யானது ஆகும். அதனால் நமக்கு நடக்கக்கூடிய நல்லவைகளை வெகு விரைவில் வர வைப்பதற்கும் தீயவைகளை நம்பால் தொடாமல் இருப்பதற்கும் துணையாக இருக்கக்கூடிய இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமியை நோக்கி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் மனதிலும் இறைவன் கருப்பசாமி உங்கள் உள்துணையாக இருந்து உங்கள் வாழ்வுக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி மாசிலாத மனதுக்குள் அவன் கோயில் கொண்டு இருக்கிறான் என்ற சத்தியத்தை உணர்த்தி மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க, வணக்கம்.